ஹாய் கைஸ், வெல்கம் டு மேகலா டைரிஸ். இன்றைக்கி நம்ம ரவா பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள் கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ரவையை போட்டு கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தலை, மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கேற்ப, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உப்பு அங்கங்கே திக்கி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரவை கொஞ்சம் தண்ணி நல்லா இழுக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லூஸாகவே விட்டுருங்க, ஏன்னா 15 மினிட்ஸ் இதை நம்ம ஊற விடணும். ஸோ ரவை கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருக்குது. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறி நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பக்கோடாவை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறம் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாம் வேகும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரவா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. தனி பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.